Hi friends, welcome to Diya Samayal. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா கோஸை வச்சு ரொம்ப ஈஸியா அதே சமயத்துல ரொம்ப டேஸ்டான ஒரு பொரியல் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது எல்லா குழம்பு சாதத்துக்கு ஒரு நல்ல சைட் டிஷ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. கோஸ் பொரியல் பண்றதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது. இப்போ 2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து லைட்டாக செவக்க வறுத்த பிறகு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாவை கீரி எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி விட்ட பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நம்மளுக்கு கண்ணாடி மாதிரி மாறும் தெரியுங்களா, அந்த அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்டாக மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சப்பொடியும் பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. 1 நிமிஷம் இந்த வெங்காயத்தோட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மஞ்சப்பொடியோடைய பச்சை வாசனை நல்லா போகும். மஞ்சப்பொடி சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு அரை கை ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். வீட்டில் இருந்தனால நான் சேர்த்துக்கிறேன். பச்சை பட்டாணியை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. 1 நிமிஷம் கிளறி விட்டால் போதும். பச்சை பட்டாணி சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் 300 கிராம் கோஸை நல்லா கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். கோஸை சேர்த்த பிறகு நல்லா கிளறி விடுங்க. கோஸை நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்ட பிறகு மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கோஸை நல்லா வேக விடலாம். அப்படி வேக விடும் போது கோஸில் இருக்கிற தண்ணியெலாம் நல்லா வெளியில் விடும். 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேக விட்டாச்சு. இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். ஒரு கலருங்க. கோஸில் இருக்க தண்ணியெலாம் நல்லா விட்டு இருக்கு பாருங்கள். அதனால் கோஸ் பொரியலுக்கு எப்பவுமே நீங்கள் தண்ணி சேர்க்க வேணாம், நம்மளுக்கு காயில் இருக்க தண்ணியே போதுமானது. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி ஒரு 3 நிமிஷம் காயை விட்டு நல்லா கிளறி விடுங்க. தண்ணி நல்லா ட்ரை ஆகி காயும் நல்லா வெந்து வரும். ஒரு 3 நிமிஷம் காயை விட்டு நல்லா கிளறி விட்டோம். கோஸு நல்லா வெந்து வந்திருக்கு. ஆனால் தண்ணி இன்னமும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். அதனால் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. தண்ணி நல்லா ட்ரை ஆகி வந்துடும். 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் துருக்கின தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து ஒரு 30 செகண்ட் கிளறி விட்டால் போதும். தேங்காய் சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போது கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து ஒரு கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸியான அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டான கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.